ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய திருப்பாடலிலே நீதிமான்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 34 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது இறைவசனம் 17 இவ்வாறு சொல்கின்றது: நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்கள் யார்? கடவுளுடைய பார்வையில் நீதிமான்கள், நேர்மையாளர்கள் என்பவர்கள் யார்? என் அன்புக்குரியவர்களே, கடவுளை முழுவதுமாக பற்றி கொண்டவர்கள் தான் நீதிமான்கள். கடவுளுடைய பாதையிலே எந்தவித சலனமும் இல்லாமல், முணுமுணுக்காமல், கடவுள் அமைத்து கொடுத்த அந்த பாதையிலே பயணம் செய்தவர்கள் தான் நீதிமான்கள், நேர்மையாளர்கள். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது சூசையப்பர் ஒரு நீதிமான், சூசையப்பர் ஒரு நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூசையப்பர் கொடுக்கப்பட்ட பணி என்ன? ஆண்டவர் தூதன் வழியாக கனவிலே எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்தார். அவர் சந்தித்தது துன்பம் நிறைந்த பாதையாக இருக்கலாம், வேதனை நிறைந்த நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னிடம் சொன்னார், தெய்வம் என்னிடம் கேட்டது, நான் அந்த பாதையிலே நடக்கிறேன் என்பதுதான். ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அவர் நீதிமானாக இருக்க போய்தான் சோதம் குமர மக்களுக்காக அவர் பரிந்து பேசினார். இந்த ஆபிரகாமை பொறுத்தவரை அவர் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் எங்கு அழைத்து செல்ல ஆசைப்பட்டாரோ அந்த இடத்திற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் சென்றார். என் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை பற்றி கொண்டு வாழ்கின்ற பொழுது, கடவுள் அமைத்து கொடுத்த அந்த பாதையிலே எந்தவித சலனமும் இல்லாமல், முணுமுணுக்காமல் நடக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பார்த்து கொள்வார், கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வார். எப்படி சூசையப்பர் குடும்பத்தை கடவுள் பொறுப்படுத்திக் கொண்டாரோ, எப்படி ஆபிரகாம் குடும்பத்தை கடவுள் பொறுப்படுத்திக் கொண்டாரோ, அதே போல கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நாம் மன்றாடுகின்ற பொழுது கடவுள் தனது செவியை நம் பக்கம் திருப்புகிறார் என்று திருப்பாடல் 34 சொல்கிறது. எனவேதான் திருப்பாடல் 34 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை உற்று பார்க்கிறது, அவர் செவிகள் அவருடைய மன்றாட்டை கேட்கிறது என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நமது வீட்டுக்கு நாம் நீதிமானாக இருக்க முடியுமா? நமது வீட்டுக்கு நாம் நேர்மையாளராக இருக்க முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, அன்று ஆபிரகாம் சோதம் குமர மக்களுக்காக ஜெபித்தார், ஆண்டவரிடம் பரிந்து பேசினார், ஒரு நீதிமான் என்று கேட்டார். அங்கு ஒரு நீதிமானும் இல்லாததால் அந்த சோதம் குமர நகரமே அழிந்து போனதாக விவிலியத்திலே வாசிக்கின்றோம். நமது குடும்பம் அழிவுக்காக படைக்கப்படவில்லை. விவிலியம் சொல்கிறது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரி இவ்வாறு சொல்கின்றது: தாம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. நாம் நமது குடும்பத்துக்கு நீதிமானாக மாறுவோம். யாராவது ஒருவர் நீதிமானாக இருந்து தனது குடும்பத்துக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை, அந்த மன்றாட்டை, அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். தாவீது இந்த 34வது திருப்பாடலிலே அவன் பாவம் செய்தான், அவன் குற்றங்கள் செய்தான், கடவுளுடைய பார்வையில் எது அருவருப்பானதோ அதை செய்தான். ஆனால் மனம் வருந்தினான், மனம் மாறினான், கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக மாறினான். விவிலியம் சொல்கிறது, என் உள்ளத்திற்கு நெருக்கமான மனிதன் என்று சொல்லப்படுகிறது. யார் நெருக்கமாக இருக்க முடியும்? நீதிமான் தான் நெருக்கமாக இருக்க முடியும், நேர்மையாளர் தான் நெருக்கமாக இருக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, நாம் பாவம் செய்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் நாம் மனம் வருந்தி வருகின்ற பொழுது, நாம் மனம் மாறி வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நேர்மையாளராக மாற்றுகின்றார், நீதிமானாக மாற்றுகின்றார். லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. நம்மால் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம், நம்மால் நமது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடுப்போம், நம்மால் நமது குடும்பத்தை மீட்க முடியும், நம்மால் நமது குடும்பத்துக்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு வர முடியும். என் அன்புக்குரியவர்களே, நாம் நீதிமானாக வேண்டும், நாம் நேர்மையாளராக வேண்டும். நமது குடும்பத்தை நாம் தாங்கி பிடித்துக் கொள்ளுவோம். ஆமென்.